ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. எம்ஜி அண்ட் கேகே ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்டாக போச்சு. அப்பா என்ன மேட்ச்சு! ஒரு பக்கம் எப்படி சொல்றது, ஒரு ஒரு 100 ரன்ஸ் 150 ரன்ஸ் வர வரைக்கும் மேட்சை ஆன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்க்கறதா வேணாவா ஒரு திக் திக் மூமெண்ட்லயே இருந்தோம். ஸோ அதாவது ஒரு ஒரு காம்படிஷன்னா என்ன, ஒரு கிரிக்கெட்னா என்ன, இப்படிதான் இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அவங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு அவனுங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே கிங் இஸ் கிங் தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. ஒரு 100 மிஸ் ஆனாலையும் அவருடைய இன்னிங்ஸ் எல்லாம் பயங்கரம். ஸோ நம்ம ஒன் மோர் ஃபைனல் போயிட்டோம். கிட்டத்தட்ட 2013 நம்ம தான் ஃபைனல், 2017 நம்ம தான் ஃபைனல், 2024 லாஸ்ட் 3 எடிஷனா சாம்பியன்ஸ் ட்ராப்ல நம்ம தான் ஃபைனலிஸ்ட். ஸோ நம்மளோட கிரிக்கெட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து சிங்கிள் பிளேயரை நம்ம டிஃபைன் பண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா ப்ரூவ் ஆச்சு. எவ்ரிபடி ஸ்கோர்ஸ் 30+, 28, 50, 40 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் நீங்க சுப்மன் கில் மட்டும்தான் அன்பார்ச்சுனேட்லி அவர் குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. மத்தபடி எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க பவுலிங்ல பார்த்தாலே எல்லாரும் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், ஜட்டுவா இருக்கட்டும். ஸோ இதுதான் அதாவது ஒரு ஓவரால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டா எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எப்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகும் அந்த செமிஃபைனல் வந்துட்டாலே. அது எதனால டிசப்பாயின்மெண்ட் ஆகும்னா, ஒரே ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் கை விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து அது எல்லாமே கிளியரா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு பேக்கேஜா கொடுத்தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மேட்ச், எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க? நம்மளுக்கு ஒன் மோர் ஃபைனல். ஸோ எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே பதற்றமா இருந்துச்சு. என்னெல்லாம் மேட்சே பார்க்க முடியல. நான் தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். நான் அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து யாரெல்லாம் பேக் பண்ணாங்களோ அவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அக்சர் பட்டேல் இருந்தோம்னா டாப் ஆர்டர் இருக்கும்போது அவரோட பொசிஷன்ல இருக்கட்டும், கேஎல் ராகுல் பின்னாடி வச்சதுக்கான ரீசனும் சரி, ஹர்திக் பாண்டியோட குயிக் பேரும் சரி, ஓவரா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை பார்த்தோம் இன்னைக்கு மேட்ச். ஆஸ்திரேலியா என்ன மிஸ்டேக், எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஆஸ்திரேலியா அவங்களுக்கு என்ன பொட்டன்ஷியலோ பேட்டிங்கும் சரி, நல்ல ஒரு டார்கெட் வந்து இப்ப இது பண்ணாங்க. பவுலிங் விட்டுல அவங்களால என்ன பண்ண முடியும் அதை சிறப்பா பண்ணாங்க. ஆனா ஃபீல்டிங் வந்து நிறைய வழக்கமா பாக்குற ஆஸ்திரேலியா மாதிரி இல்லாம ஃபீல்டிங் கொஞ்சம் போரா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு செமிஃபைனல் மாதிரி மேட்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல்டிங் வந்து வின்னு தராதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 கேட்ச் ஸ்பாட்லயே விட்டாங்க, ஃபீல்ட்லயே விட்டாங்க. ஆக்சுவலா இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி கேட்க ஒன்று சொன்னாரு, ஸ்ரேயஸ் ஐயர் தான் இந்த சீரிஸோட ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருப்பாருன்னு சொல்லி. மேபி அவர் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இல்லைன்னா கூட மோஸ்ட் வேல்யூபிள் ரன் கெட்டரா இருப்பாரு. ஏன்னா எப்பெல்லாம் கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து இந்த ரன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஸ்டாண்டர்டா ஒரு 40+ன்றது வந்து சாதாரணமா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்புறம் தான் கொஞ்சம் இந்தியா டீம் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்டார்டிங் ஆடும் போது பாத்தீங்கன்னா எப்ப அவுட் ஆகுங்க, சீக்கிரம் அவுட் ஆயிருவாங்க அந்த மாதிரி தான் கோலி ஆடிட்டு இருந்தாரு. பட் பேக் வந்து பயங்கரமா கொடுத்தாரு பின்னாடி. இல்ல அதான் சொல்றேன். ஸ்ரேயாஸ் ஐயர்னு சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, அந்த மிடில் ஆர்டர் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப அதை வந்து மிடில் ஆர்டர் நம்ம ஒரு பிரச்சனையாவே கன்சிடர் பண்றது. ஏன்னா நீட்டா அவருடைய வேலையை கரெக்டா பண்ணி கொண்டு போறாரு. அந்த 2 விக்கெட் குயிக் அந்த இன்டர்வல் விழுந்தா கூட ஒரு 100 வரைக்கும் எடுத்து வந்துடுறாங்க. ஒரு 120, 130, 140 வரைக்கும் ஸ்கோர் ஈஸியா போயிடுது. ஸோ அது வந்து ஒரு ஏன்னா நம்ம அவர் அண்டர் ரேட்டடாவே பாக்குறோம். பட் இஸ் வெரி வெரி இப்ப அவர் வந்து கரண்ட்ல வந்து அப்படி ஒரு பேட்டிங்ல சக்சஸா இருக்கிறாரு. அது பயங்கரம். ஸோ கேகே, உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியாவா ஐயோ தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் மேட்ச். ஆனா இன்னைக்கு வந்துட்டு அவங்க பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்த போதுமே நான் நினைச்சேன், ஏன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் எடுத்தாவே 300 ரன் பிளஸ் தான் கொடுப்பாங்க. நமக்கு 2003 வேர்ல்டு கப்ல இருந்து அப்படிதான் அவன் இருக்கும். ஸோ இந்த டைமும் நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா சீரியஸா அவங்க எட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா நம்ம பவுலர்ஸ் சூப்பரா பவுல் பண்ணி அவரை விக்கெட் எடுத்துட்டாங்க. அப்புறம் கேப்டன் இன்னிங்ஸ் ஸ்மித் மாசா ஆடினாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்மித்தை விட்டுட்டு வேற யாருமே ஆடல. அப்புறம் அலெக்ஸ் கேரி வந்து ஆடிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. மேபி அவங்க இன்னும் ஒரு 300+ அப்படி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் மேட்ச். பட் ஆனா மேபி அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் நம்ம வின் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. 300+ அடிச்சிருந்தா கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க. நம்ம இன்னிங்ஸ் பார்க்கும்போது ரோஹித் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, நம்ம நேற்று சொன்னோம் ரோஹித் பயங்கரமா ஆடுவாரு. சரி அப்படிதான் ஆடுவாருன்னு நினைச்சா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிங் கோலி மாசாவே ஆடினாரு. அவர் வந்து ஏதோ அர்ஜென்ட் பண்ணல, அழகா பொலைட்டா ஒரு இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு. பட் ஒரு 100 மிஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவு நேரம் கொண்டு போயிட்டு லாஸ்டா பினிஷ் பண்ண முடியாம போயிடுச்சு.
பட் பட் அவரை நல்லா வின். அந்த 100 போனா அவருக்கு டீம் வின் பயங்கர ஹாப்பியா கொடுத்துருக்கும். ஏன்னா ஒரு 100 எதிர்பார்த்திருப்பாருன்னு தெரியல. பட் ஒன் மோர் ஃபைனல். அண்ட் நமக்கு வந்து கோலியை பத்தி பேசும்போது நமக்கே நிறைய டைம் நம்மளே டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிறோம். அது நம்ம வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன இவர் ரிட்டையர் ஆயிடுவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அதுதான் பிக் பிளேயர் அப்படின்ற மாதிரி அந்த பிக் அக்வேஷன்ல அந்த ஒரு செஞ்சுரி ஒரு 50. ஏன்னா நீங்க 2020 வேர்ல்ட் கப்லயும் பார்த்திருப்பீங்க அந்த ஒரு 70+. அதுக்கப்புறம் நீங்க 2023 வேர்ல்ட் கப்ல அவர் வந்து இப்போ வந்து அந்த 2020 அப்புறம் அவருடைய பெஸ்ட்ல இல்ல. அவர் சதம் அடிக்கிறாரு, ரன் போகுது, ஸ்டில் இஸ் ஹேவிங் 45 அபோவ் ஆவரேஜ் எல்லாம் இருக்குது. ஒரு 45க்கு மேல ஆவரேஜ் இருந்தா நம்ம வந்து ஒரு பெரிய பேட்ஸ்மேன். ஆனா கோலியை பொறுத்த வரைக்கும் இது தலைவன் வந்து 45 கம்மி தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. அப்பயும் நீங்க T20 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த மேட்ச், 2020 வேர்ல்ட் கப் 23 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா கூட நம்ம தோத்தும் போதும் கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த சீரிஸ் அவர் தான். 750+ ரன் அடிச்சாரு. இப்பயும் பாருங்க அந்த ஒரு இவங்க கூட யாருக்கிட்ட பாகிஸ்தான் கூட ஒரு செஞ்சுரி, இப்போ இங்க வந்து ஒரு 80+. ஸோ எதுவுமே அவர் நம்ம எப்படி சொல்றதே தெரியல. அந்த பிக் ஒகேஷன் வந்தா நான் தான்டா, நீங்க என்ன நம்புங்க பாத்துக்கலாம். 1 or 2 மிஸ் ஆனா கூட பட் மோஸ்ட் அவர் 90% அவருடைய எஃபிஷியன்சி கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போலாம். ஏன்னா நீங்க சொல்லும் போது கூட நாளைக்கு பிக் பிளேயர் வந்து ரோஹித் சர்மா அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் பிளேயர் தான். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு அடாப்டா ஒரு பிளேயர் வேணும்னா அவரு டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஐ திங்க் அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி இனிமேல் 2027 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் அவருடைய லாஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபியா கூட இருக்கலாம் ரோஹித் இவருக்கு எல்லாருக்குமே. பட் கப்போட படம் இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ பயங்கரமா இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தா நான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா ஆஸ்திரேலியா மேல ஒரு கர்டசின்னா அவங்க வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் ஸ்டில் அவங்க செமிஃபைனல் வந்து வரையும் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு நம்ம லாஸ்ட் பேசும்போது சொன்ன ஒரு 5 பிளேயர்ஸ் இல்ல. அந்த 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ண 6 பிளேயர்ஸ் இல்ல. டேவிட் வார்னர் கிடையாது, மிச்சல் மார்ஸ் கிடையாது, ஸ்டாயினிஸ் கிடையாது, ஏசில்வுட், பேட் கமின்ஸ், ஸ்டார்க். ஸ்டில் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 48வது ஓவர் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் அப் சொல்லிட்டு பயங்கரமான மேட்ச் அமைஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து செகண்ட் செமிஃபைனல். நீங்க கேகே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் போகும், எம்ஜி வந்து நியூசிலாந்து போகும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. நியூசிலாந்து தான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. இங்கிலாந்து சொல்லிட்டீங்களா? சாரி, ஆமா. இங்கிலாந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நியூசிலாந்து விஸ் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க யார் போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 2 சைடும் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்சர் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கிட்ட பயங்கர கன் ஃபீல்டிங் இருக்கு. ஸோ அவங்க வந்து ரன் என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஃபீல்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. பேட்டிங் வைஸும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பர்ஃபெக்டா இருக்கு. அதே அளவு பேலன்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்காட்டும் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்க ஒரு மேட்சும் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்ட் மேட்சா தான் இருக்கும். நம்ம ஒன் சைடாவே பார்க்க முடியாது மேட்ச். அந்த 50 ஓவர் வரைக்கும் மேட்ச் போகணும்னு சான்ஸே நினைக்கிறேன். இல்ல. சன் சைடெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இப்ப எப்படி நம்ம அட்லீஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியா ஸ்லைட்லி அகேடா இருக்கு ஆஸ்திரேலியான்னு சொன்னோம். பட் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து நெக் டு நெக். நீங்க 50-50 தான். அவங்க 50 இவங்க 50. எந்த ஒரு உங்களை ஸ்லைட்ல அவங்களுடைய சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் ஹையா இருந்தா கூட நியூசிலாந்து பேட்டிங் வந்து ஸ்லைட்டா ஹையா இருக்குது. அது காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. ஸோ அதனால அது வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர். ஏன்னா நீங்க வந்து 2 டீமே ஒரு அங்கர்ல இருக்கிறாங்க. ஒரு ஓடி சாம்பியன்ஷிப் நம்ம வின் பண்ணோம். ஏன்னா அவங்க 2020 இது வரைக்கும் அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ கேகே உங்களுடைய தாட் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. நீங்க எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போவீங்க. ஸோ நாளைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஜி இது நெட்வொர்க் இஷ்யூ போல. ஸோ கேகே நீங்க சொல்லுங்க உங்களுடைய தாட் சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாந்தா? நீங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேல ரொம்ப ஃபாண்டா இருக்கீங்க. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ டீம் வைஸ் பார்த்தா ரெண்டுமே பேலன்சிங்கா இருக்கு. ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன? 2 டீமுமே வேர்ல்ட் கப் வின் பண்ணாத டீமு. அதனால வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஏன் டிசர்வ்டுன்னு சொல்றேன்னா, அவங்க வந்துட்டு இப்ப ரீசென்ட்ல பயங்கரமா விளையாடுறாங்க கிரிக்கெட்டு. அதே மாதிரி நல்ல டீம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கம்பேர்ட் டு நியூசிலாந்து. ஏன்னா நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா, டீம் சவுதி கிடையாது, போல்ட் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிறாங்க பவுலர்ஸ். பட் அந்த அளவுக்கு ஒண்ணும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா கம்பைன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்ப இந்தியன் டீம் எப்படியோ அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. அதனால அவங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் காம்படிஷன். இப்ப நம்ம 2020 வேர்ல்ட் கப்பே பார்த்திருப்போம். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்த மேட்ச் தான். அந்த பெஸ்ட் பவுலிங் லைன் அப் நம்ம கிட்ட இருந்ததுனால தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து அந்த மேட்சை எடுத்து கொண்டு வர முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஃபைனல்ஸ்ல நல்ல டஃப்பான காம்படிஷன் தான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்றேன் நான்.
இல்ல நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுலிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நியூசிலாந்து வந்து பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்குன்றீங்க. அத கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா ஆ நியூசிலாந்து வந்து பேட்டிங்ல பயங்கரமா இருக்காங்க. ஒரு தெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன், அதே மாரி வில் யங்கு, நீங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டாம்ல இவரு யாரு உங்களுக்கு லேதம் இருக்கிறாரு. அந்த மாரி ஒரு பிலிப்ஸு, டேரில் மிச்சலு, ஸோ ஒரு ஒரு சாண்ட்னர் வரைக்குமே சூப்பரா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நீங்க மோர் ஓவர் நீங்க அதே மாரி சவுத் ஆப்பிரிக்காவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டிங் வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய பேட்ஸ்ங்க இப்ப வாண்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரிக்கில்டன் இவங்க எல்லாருமே இப்ப வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் மில்லர், மார்க்ரம் இந்த மாரி ஒரு மிடில் ஆர்டர் வச்சிருந்தாலும் கம்பேர் தென் நீங்க அ இவங்கள பார்த்தா நியூசிலாந்த பார்த்தா இவங்களோட நியூசிலாந்து. பேட்டிங் வந்து கொஞ்சம் இதா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் எம்ஜி நெட்வொர்க் செட் ஆயிடுச்சு போல. ஸோ அப்படி பார்க்கும்போது 2மே பேலன்சிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து 50-50 சான்சஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ம். இது ஒரு ஒரு இப்ப நம்ம நேத்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது நம்ம நல்லாவே சொல்லிட்டோம். இந்தியா ஸ்லைட்லி 75% இந்தியாவுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து 25% தான். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போனா 50-50 நெக் டு நெக் தான் இருக்கிறாங்க. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹூ வில் பி த வின்னர்? கேகே. டெஃபினட்டா நானு அகைன் சவுத் ஆப்பிரிக்கா தான் போறேன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ். ஓகே. எம்ஜி. நான் நியூசிலாந்து பக்கம் போலான்னு இருக்கேன். ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. அவங்க இந்த மாதிரி நெவர் கிவ் அப் மாதிரி தான் டீம். எந்த ஒரு சுச்சுவேஷனும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மேட்ச். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணாவது கண்டிப்பா வின் பண்ணுவான்னு தோணுது. நான் ஆல்ரெடி நியூசிலாந்து தான் ஃபேவரட்ஸ்னே சொல்லிட்டேன். அதனால என்னால தவிர்க்கவே முடியாது. நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு சொல்லிட்டுக்கிறேன். அதனால ஐ ஸ்டிக் வித் நியூசிலாந்து ஒன்லி. பட் ஒரு மோரலஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நாளைக்கு நியூசிலாந்தோட டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் அதாவது நான் ஸ்பெசிஃபிக்கா இவங்கன்னு சொல்ல இந்த டாப் ஆர்டர் வந்து பெருசா ரன் வரல. ஒரு மேட்ச் வில்லியம்சன் ஆடினாரு. அதுக்கப்புறம் இவர் ரச்சின் ரவீந்திரா கூட உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல தான் செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எங்க வந்து இல்ல இல்ல ஓப்பனிங்ல ஓப்பனிங் இருக்கும்போது தான். அவரும் ஓப்பனிங் தான் ஆனாரு. இல்ல நேத்து ஓப்பனிங் ஆடினாரு செஞ்சுரி அடிக்கிற மேட்ச்ல. செஞ்சுரி அடிச்ச ஓகே மேட்ச்ல ஓகே. தேவான் கான்வேவும் இவரும் வந்து ஓப்பனிங் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டாப் ஆர்டர் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா ஃபயர் ஆகுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏன்னா நீங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் இருக்கும்போது அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க டாப் ஆர்டர் ஒரு 30-40 ரன்னுக்குள்ள 3 விக்கெட் 4 விக்கெட் போச்சுங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா உங்களை சாப்பிட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து இந்த டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் யார் எம்விபியா இருப்பாங்க இல்ல யார் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து இவங்க தான் ஒரு நேத்து வந்து நம்ம சொன்னோம் ரோஹித் சர்மான்னு எல்லாரும் சொன்னோம். கோலி வந்து பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் தான் கிங் செமிஃபைனல் ஃபைனல்ஸ் நாக் அவுட் கேம்ஸ் வந்தா நான் தான் கிங்ன்ட்டு. அதே மாதிரி இப்ப நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போனா இவர் தான் கீ பாயிண்ட் அப்படின்னா யார சொல்லுவீங்க? இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸாவே நான் ரச்சின் ரவீந்திரா போறேன். ஏன்னா ம். நம்ம சிஎஸ்கேல கூட பார்த்திருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னா அவர் அந்த குருஷியல் நாக் இருக்கும் அவர்கிட்ட இருந்து. ஸோ ம். நான் வந்து ரச்சின் ரவீந்திரா கிட்ட போறேன். நீங்க? வில்லியங்க போலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு. ஸோ அந்த ம். ஒரு தாட்ல ஒரு பிக் இன்னிங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இல்ல பெருசா எந்த ஒரு வில்லியம்சன் இன்னிங்ஸ் செஞ்சுரி அடிக்கல. ஐ திங்க் 80+ வில்லியங் அடிச்சாரு. செஞ்சு வில்லியங் வில்லியங். வில் யங். ஓகே 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 ஓகே. ஓப்பனிங் வந்து கொஞ்சம் சூப்பரா ஸ்ட்ராங்கா ஆடுவாரு. நிற்பாருன்னு சொல்லி எனக்கு. ம். அதனால அவர் சைடு போலான்னு இருக்கேன். பாப்போம். பார்ப்போம். நம்ம வந்து அதே மாரி மட்டன்றி நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டீம் ஒரு பக்கம் விழுந்தா கூட அவருடைய பவுலிங் வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அதே பக்கம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அ ம ம மட்டன்ட்ரி மாரி நெறைய பிளேயர் இருக்காங்க. ஒரு ரபாடா, ஒரு ம ம ஆன்சன், மெக்கலஸ்டன். வில்லியம் பில்டர்ன்னு இப்ப வந்திருக்காரு. அதே மாரி நீங்க இவரு யாரு உங்களுக்கு நிகிடி இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு பவுலிங் யூனிட் மகாராஜா வச்சிருக்காங்க. மார்க்ரம் வந்து பவுலிங் போடுவார் ஸ்பின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பவுலிங்கும் பயங்கரமா இருக்கு. ஸோ இது வந்து நியூசிலாந்து பேட்டிங் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங்னு எடுத்துக்கலாம். வில் சி நம்மளோட ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லிட்டேன். ஐ ஹோப் இன்னைக்கு வந்து பயங்கரமான மேட்ச் பிளாக் பஸ்டர் மேட்ச் முடிச்சிட்டோம். யார் வந்தாலுமே ஃபைனல் வந்து நெருப்பா இருக்க போகுது. ஏன்னா அதுல வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இந்தியா வந்து கம்பல்சரி அந்த அந்த ஒரு ஏன்னா நீங்க மத்தவங்களை விட ஐ திங்க் ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் அங்கர் இருக்கும். அவர் 2020 ப்ரூவ் பண்ணிட்டாரு. டெஸ்ட் மேட்ச்ல கூட ஐ திங்க் ஒரு சில இருந்தாலும் ஓடி வந்து அவர் இது வரைக்கும் ஐசிசி டிராபி டச் பண்ணதே இல்லை. 2011 வந்து வேர்ல்ட் கப்ல அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவர் ஸ்குவாட்ல இல்ல. 2013 சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இருந்தாரு, வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய கேப்டன்சில வந்து அந்த ஓடின்றது ஒரு டிசப்பாயின்மெண்டாவே இருக்குது. ஏன்னா 2023 வேர்ல்ட் கப்ல
கிட்டத்தட்ட 10 மேட்ச் வின் பண்ணிட்டு அந்த 11வது மேட்ச் கை வைக்கும்போது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. அதனால அவருக்கு அது அந்த அந்த ஒரு அங்கர் எப்படியும் இருக்கும். அவருடைய கேப்டன்ஸ்ல ஒரு கப் வின் பண்ணிட்டு வில் சி யார் வராங்களோ அவங்கள நம்ம அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு சண்டே கப் அடிக்கிறோம் இல்லைன்னு நம்ம அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். உங்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ்.